லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் போட்டு ஒரு கூரை வீடு கட்டினா அந்த கூரை வீடு கட்டினா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருந்து அது சோளை போடுவோம் அரிப்பு சோளை தினம் வேலை அடிப்போம் கூரை வீடு கட்டுவோம் 12 வருஷம் சென்று என்ன பண்ணுவோம் ஒரு 10 வருஷம் சென்று அது ஒழுவ ஆரம்பிச்சிடும் மழை பெஞ்சா அந்த ஒழுறு வீட்டுல ஒரு ஒழுறு தண்ணி ஒரு பாத்திரத்தால புடிச்சு போய் எட்ட ஊத்திட்டு அந்த ஒழுறு வீட்டுல குடும்பம் பண்ணிடலாம் காலங்காலம் அழுவுற வீட்டுல குடும்பம் பண்ண முடியுமா இந்த அம்மா இருக்காங்களா முகரஷ்டமா இருக்காங்க இந்த அம்மாவுக்கு என்னடா குறை 999 பேர் கர்ப்பாஷன்றான் இது மூதேவி இது பாரு மூதேவின்றான் இது மூஜா வந்தா வாந்தி எடுக்க மாட்டேன்றான் அந்த அம்மா வந்த தலைவிதி அவங்க அழுது புலம்புறாங்க நம்ம வந்த தலைவிதி நமக்கு எடுத்தான் ஆகணும் அவன் வந்தவன் அவனுக்கு காட்டுவான் எல்லாம் ஆமா வர வேண்டி யாருன்னு தெரிஞ்ச போது நான் சொல்லி நம்ம விவரம் புரிய போகுது
அழாதம்மா அவனது 1000 பாவம் செய்வாள் அவனில் அருமையாவாள் 1000 பாவம் செய்வாள் அவனில் அருமையாவாள் ஆமா செய் 2000 சேர்க்கவே விதவையாகும் தூய 3000 தோற்றமே மலடியாகும் 1000 நான்கில் குற்ற ஒரு அழியதாய் பிறப்பதாமே அதை மலடி அம்மா யார் யாரு விதிக்கு எங்கெங்க வந்தாங்களோ சொல்லுவாங்க விதியை வெளில வேக கொஞ்சம் நாளே முடியாதுன்னு ஆண்டு எழுதாலும் மாண்டவர் ஒரு வருவா மாநாடிக்கு போன ரோட்ல 1000 பாவத்தை செய்யக்கூடிய பெண் பிரிவேடி அம்மா அழாதம்மா என்னம்மா பண்றது 2000 பாவத்தை செய்யக்கூடியது ஒரு விதவை என்று சொல்வார்கள் 3000 பாவத்தை செய்யக்கூடியது ஒரு மலடி என்று சொல்வார்கள் 4000 பாவத்தை செய்யக்கூடியது ஒரு அலி என்று தெரிவார்கள். ஆமா ஆமா நாம் 3000 பாவத்தை செய்ய பெரிய இன்னைக்கு நான் என்ன எவளை பார்த்துட்டு வந்தேன்னா அவளை இன்னைக்கு எதாச்சும் வச்சு போய் இன்னைக்கு மருந்துக்கு வந்து வச்சு அவளை ஃபர்ஸ்டா அவளை நான் காலி பண்ணிட்டு வந்தா தான் கூட்டு வரலாம் வந்தான் என்னது அவளை எதை வச்சு தடுமாறினாலும் மாற்றணும் இன்னைக்கு யாரை வாக்கப்பட்டு யாருக்கு பிள்ளையா பிறந்த என்ன பொறிமுறை சரி யாரை திருமணம் செய்த என் தந்தையா இருக்கும்படியான மானா மதுரையை ஆண்டு வரும்படியான சமுதிர பாண்டியனாகப்பட்டவர் வெகு காலம் இல்லை இல்லாமல் இருந்த காலத்திலே அவனே அவனை என்பதை விட சிவனே சிவனே என்று அவர் பூஜை செய்ய அவருடைய அருளாலே கைலாய பரமனுடைய கருணையாலே 1000 தாமர திலாகத்திலே ஒரு சிசுவாய் பொம்பளை புள்ளி ஆடுனா என் மஞ்சி கேட்காது எனக்கும் அப்புறம் கிளம்பிடுமா 1000 கிளம்பி கண்ணால தண்ணி விடுண்டா 1000 இதழ்கள் இருக்கும்படியான தாமரை திலாகத்திலே தாமரையிலே ஒரு சிசுவாய் பிறந்து மழலை பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து அம்மா முகமலர் சோழ இருக்க என்ன போற ஏமாற யாரை கட்டிக்கின என்ன உனக்கு போற
என்ன ஒரு மாப்பிள்ள எங்கேயாச்சும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானா? யார திருமணம் செய்த யாருக்கு வாக்கப்பட்டா அப்படி என்பது வயசுல சின்னத்தோர்லாம் ஊர் ஊரா துண்டு வாங்கினான், பூரிப்புல போறான், பூரிப்புல வரான். அவன் பாரு ஹோட்டல எலெக்ஷன் கேட்கற மாதிரி போறான் வரான், துண்டு போட்டதெல்லாம் எடுத்து காட்டிக்கிறேன். அவன் வந்த வீதி 3 பொண்டாடி காட்டினா அவன் பூரிப்பா இருக்கான். நான் யாரை திருமணம் செய்தேன் என் பதியாகி ஆண்டவர் யாரு அப்படி என்பது உனக்கு தெரியாதா? எம்மா சாமி இல்லை என்று ஏமா அதாவது எங்க ஊரிலே மதுரையிலே ஒரு திருவிழா ஒன்று நடந்தது அம்மா. ஆமா, மீனாட்சி அம்மன் திருவிழா. என் தாதியோடு கூடி அந்த திருவிழாவிற்கு நான் சென்றடி அம்மா. அங்கு திருவிழாவுக்கு சென்ற நேரத்தில் அம்மா யானை மீது ஏறி கூடி அந்த திருவிழாவிற்கு நான் சென்ற பொழுது ஒரு அழகான மன்னன் ஒரு யானையின் மீதிலே அவருடைய வந்த காட்சியை பார்த்து இதனால்தான் பொண்ணா பொண்ணு பிள்ளை ஏமாந்து போறது. எங்கேயாச்சும் வாடகை ஒரு பேண்ட் எடுத்துன்னு ஓட்ட போன வச்சுன்னு வருவான். பார்த்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஆம்பளையான்னு எவன் யார் ஒருத்தன் இந்த மாதிரி ஏமாந்து போறீங்களோ ஏமாந்த யானையில வந்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி போனியா? அம்மா என்னம்மா அம்மா பெண்ணா அவர் வந்த அழகை பார்த்து இப்படி ஒரு அழகா யானையின் மீதிலே வருகிறாரே இவருடைய அழகு எப்படிப்பட்டது? இவரை பார்த்த உடனே என்ன அறியாமலே அவர் மீதிலே காதல் வசப்பட்டு விட்டு ஒரு பொண்ணா பிறந்த பொருள் தான் பார்த்து ஏமாந்து போறது. பாவம் யாரு என்னன்னு தெரியாத ஊர் என்னன்னு கேட்காத யானை மேல வந்த உடனே அழகான ஆட்டவன் இந்த கூட்டத்துல ஒரு அழகா இருக்காரா அத்தனை பேர்கள் வந்தாலும் அவர் யானை மீதிலே வந்த காட்சியை பார்த்த உடனே இந்த பெண்ணானவள் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்வாரு. அவரை பார்த்து நான் ஆசைப்பட்டு விட்டேன். அவர் என்னை பார்த்து என் தந்தையிடத்திலே பெண் கேட்டார். பெண் கேட்டு திருமணம் ஆகி அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அம்மா கற்புடைய
வேற பொண்ணை பாக்குறதுக்கு நினைப்பு வருமாடா? கண்டிப்பா வராது. அவன் ஏன் உறுப்பு போடுவானடா? உறுப்பு போடுவான். எரி விட்ட எண்ணம் ஊத்துறாங்க. அவன் தான் என்ன இந்த பொண்ணுக்கு என்னடா நம்பி கடவாங்களாம். கட்டிலுக்கு கேட்பானா, பெட்டு கேட்பானா, சோபா கேட்பானா, கிரேடு கேட்பானா, மிக்சி கேட்பானா, என்னடா எங்க ஊரிலே இந்த காசி வளநாட்டிலே இருக்கும்படியான சுந்தரன் என்று சொல்லும்படியான அவரை திருமணம் செய்து. சுந்தரனியா திருமணம் செய்தா? வேமானி பையன் ஐயோ படும் கருப்போக பையன். அவங்க என்ன மட்டும் பேசி நடக்குறா. அவன் எல்லாம் கொக்கு மாந்து வச்சு போட்டுட்டு என் கூட அம்மா சட்டத்தை 4 ரோட்ல அதிகமான கடை வச்சு விடுறான். ஆண்டவரை சாவாக்கு விடாதடி அம்மா. அவன் தான் ஒரு கொடுத்துருக்காருனா ஒரு கேள்வி வேப்பம் கொண்ட பொறுக்க போறா மரிமா அவனும் சாப்பாடு போடலன்னா அவன்கிட்ட போய் என்னமோ சுருக்கு போய் தூக்கிட்டாடானா. அவன் உதறின்னு ஒட்டுமாங்க அவட்ட நின்னுங்கன்னு கேட்டுக்கணுறான். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று பழமொழி சொல்லுவாங்க. உனக்கு கத்தி நீங்க பொம்பளை புள்ளியோ கல்யாணாலும் கடுவான் புள்ளியானாலும் புருஷன். அவன் என்ன பண்றான் சங்கமாங்கி பையன் தெரு பைப்புல தண்ணி பிடிக்க விடுறான். பொம்பளை புள்ளிடா. உலகத்திலே இருக்கும்படியான அழகான பெண்களை பார்த்தா வண்டி எடுத்து காப்பாத்து பிறகு கோயிலுக்கு போறேன் அங்க போய் வந்துடுறான் பையா. நகர் போற வயல அந்த ஓட போல ஐயோ சுடிதார் போட்டு போச்சு ஓடியாந்தது. அவரை பற்றி குறைக்கூடாது. ஏமா நீ வேற படும் வேமானி பையன் படும்போசி பையனை கட்டிக்கணும். நீ வேற அவர் செய்யக்கூடிய பாவம் இருக்கிறது. பாப்பா வயசுக்கு வந்து 15 நாள் தான் இருக்கு. அதை ஒரு சொல்லா விட்டணும். கற்புடைய பெண்களை கற்பழிப்பது, குலத்தை துப்பது, கோயிலை இடிப்பது, அதாவது அரிதேசி அவர்களை அடித்து அதுவும் செய்வது, இப்படி எல்லாம் பிச்சைக்காரெல்லாம் அடிக்கிறான். அழகமா என்ன பண்றது? நீ அழும்போது எங்களுக்கு மனசு கேட்கல. நான் எங்க என்ன பண்ண முடியும்? இதற்கெல்லாம் நானும் பொறுத்து. ஆமா ஆமா ஆண்டவர் இன்று திருந்துவார், நாளை திருந்துவார், திருந்தி விடுவார். நான் அடிக்கிறேன் சேதன். அவன் பாப்பா தான் இப்பதான் 13ஆம் தரம் கிட்ட இருக்கிறான். இல்ல இப்ப நீ எல்லாம் குன்றக்காரன் திருந்துவானா அவன் கூட இருந்துங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர் திருந்துவார். அவரை நான் திருத்தி காட்டுவேன். சத்தியமா சொல்றேன். எங்க வீட்டுக்காரர் காலையில 6 மணிக்கெல்லாம் பாரு இனிமா இருக்காரு. ஆசாரம் உள்ளவராய் எல்லாம் படிச்சு போனாட்டு இருக்கிறது. ஆசாரம் உள்ளவராய் ஏமா நீ வேறச்சா நான் பெரியோர் பாதம் அடுப்பவரா. என்ன பண்ற? அவன் தான் கேள்வி இல்லாம இருக்கிறாரா? காசாசை இல்லாதவராய் நல்ல கற்புடைய மதரசை இறைவா எனக்கு பெண் கொடுப்பாய். ஆமா அப்படிதான் கேட்டு கட்டினாங்க. அப்படி திருமணம் செய்து அன்னைக்கு திருமணம் செய்து அன்று முதல் 3 முடிச்சு போட்டாரா? அது அன்றி கண்டேன். அதுல இருந்து என் முகத்திலே விழிக்காது. உன் முன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லை. அதையும் பார்த்தா அவன் மாமனார் தான் அடிக்கிறான். என்ன பண்றது? அவன் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நானா இருந்தா எனக்கு தான் சப்ப சாவாடா தள்ளி விட்டணும். எங்க வீட்டுக்கார் திருந்துவாரடி. ஆமாட்டி இப்பறம் கோயில் அடிக்க மாட்டார், இப்பறம் குலத்தை துக்க மாட்டார், பரதேசி இவர்கள் எல்லாம் அதவிடம் செய்ய மாட்டார். எங்க வீட்டுக்காரனை எப்படியாவது திருத்தி விடாட்டி. கோயில் அடிக்க மாட்டாரு. இடிச்ச கோயில தான் கட்டாத கிடக்காங்க. போனா செருப்பால் அடிச்சுடணும். கோயில் அடிக்க மாட்டாரு. அப்புறம் கோயில போய் இடிக்க சொல்லலாம். ஏன் உங்க வீட்டுக்காரர் இந்த ஊர் தானே போய் வைக்க சொல்லலாம். அதெல்லாம் வச்சு எல்லாம் மூட்டையும் பள்ளிக்கூடத்துல எரியும். அப்புறம் போய் அப்புறம் ஜாமான் எத்த விடுவான். செஞ்சு வரேன் போய். அதாவது நாள் ஒரு வேலை பொழுது ஒரு வேலையாக ஐயா கைலாதா பரமூரிலே ஈசா பரமேசா அவனே என்பது விளக்கால கண்ட திருநேத்திரா நீனே என் வீட்டுக்காருக்கு நல்ல புத்தியை கொடுப்பா, அவரை எப்படியாவது திருத்தி விடுவா. அப்படி என்று நாள் ஒரு மேரி பொழுது ஒரு மேரியாக சிவன் பூஜை செய்து வருவதாண்டி வழக்கம். என்னடா அடிச்சா இல்லை முட்டை முட்டையா வீங்கிருக்காங்க பார்த்தாலும் இந்த மாதிரி அடிச்சு அந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு திருந்துவார், நாளைக்கு திருந்துவார். கையில பரமா என் வீட்டுக்காரருக்கு புத்தி கொடுன்னு இதே வேலை இருக்கு. நீ
அந்த அவன் சொல்றான் ஒரே சாப்பிடாத நாத்தம், கல்புர நாத்தம், வத்தி நாத்தம், சாணி நாத்தம், இதெல்லாம் நாத்தான்றான் அவன் சங்கமாகி பையனை. எங்கேயாச்சும் தூக்கப்புத்துல 4 பெலாம் சொல்லி வாங்க, அதுல குக்கும அந்த 4 தனி கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யண்டி அம்மா. என்னம்மா? நீ நல்லா இருப்படி. என்ன? அதாவது வத்தி கல்புரம் தீர்ந்து விட்டது. எனக்கு காசு தர போய் கடையை போயிட்டு வத்தி கல்புரம் வாங்கிட்டு வாடி. உங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சதுக்கு நான் போய் வத்தி கல்புரம் வாழைப்பழம் எல்லாம் வாங்கி வந்தேன். வண்டி புண்ணியமா இருக்குண்டி. ஆவண்டா நான் நீனா இப்ப நானும் 4 அக்கா தங்கச்சி போனோம் தான், கூடி போடணும் தான். ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறேன் நானு அரசாங்கத்துல. இந்த அம்மாவுக்கு ஓடி ஒரு 20 ரூபாய்க்கு வத்தி கல்பனை வாங்கினேன், ஒரு தேங்காய் வாங்கினேன், 2 வெத்தலை பாக்கம் வாழைப்பழம் வாங்கி போட மீன் குழம்பு வச்சு அங்க இருந்தா உட்காந்தோடனே இலையை மின்ன போட்டு உட்காடுறான்ப்பா சாப்பாட்டுடா. வெளியே போயிடறான். ஓ சரி போற போறேம்மா பாவம் நான் இருக்க மாட்டியாமா பயப்படுற, நான் வாங்கி தரேன். அவருக்கு தெரியக்கூடாது. சரிம்மா. அவருக்கு தெரியாமல் தான் நான் பூஜை செய்து வருகிறேன். ஏதோ நீ கையால சோறு போட்டு நான் சாட்டான் உப்பு ரோணத்தை தின்னு நான் வாழ்ந்தவன். நான் ஏதாச்சும் உனக்கு ஒரு உதவி பண்ணேன்னா இல்லைன்னா நான் அது மாதிரி நான் நல்லா இருக்கணுமா? ஏதோ நான் போய் வாங்கி தரேன். காய மீது போய் காற்றடைத்த பையனா காய மீது போய் காற்றடைத்த பையனா மாயவன் புயவன் செய்த மண்ணு பாண்ட ஓடலா இது ஓடலா. என்னாலும் ஒடாய் விலகி வரக்கூடிய தர்ம தனத்து வாங்கி வரக்கூடியான மச்ச நாட்டுக்கு சமுத்திர உறுதியா நாடு கொள்ளை. இன்னைக்கு உலகம் பூரா வேகா கொள்ளனா தெரியுற அளவுக்கு இந்த நாடக கம்பெனி குளஞ்சி குமர நாடக சபா யூடியூப் மூலமா வெளிநாடு வரைக்கும் ஊருக்கு பேர் சொல்லும் பிள்ளை குளஞ்சி குமர நாடக சபா ஓனர், அதாவது நமது ஆசிரியர் வேகா கொள்ளை சின்னத்துறை நாடக பிள்ளைமாலை மாறினாலும் சின்னத்துறையான பேர் சின்னத்துறை வச்சுதான் இன்னமே சின்ன வயசோட இருக்காரு. ஆமா இந்த நாடக பிடிக்கணும் கூட இருந்தீங்கன்னா அதாவது நம்ம வெற்றி கொடி கட்டி வருது எங்க பார்த்தாலும் குளஞ்சி குமர நாடக சபா யூடியூப் சேனல்னா வெளிநாட்டுல இருந்து போன் பண்றாங்க. உங்க சபா எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்புறம் இது ஒருத்தம் போட்டுருக்கான், நான் தீவிர ரசிகன், ராஜகுருவோடைய தீவிர ரசிகன் கமெண்ட் எல்லாம் படிக்கிறோம். அப்படியாப்பட்ட அண்ணனா இருக்கும்படியான ஏன்னா என் தம்பி ராயரு அவன் ஜமா போட்டிருக்கான். ஏன் அதுக்கு போகல? இங்க இருந்தாதான் ஏதோ 4 கத்துக்கலாம். அதனால என் நாடக அசான் ராஜகுரு அண்ணார் அவருடைய பாத்திற்கும் மற்றும் கும்பல் ஆசிரியர் அவருடைய பாத்திற்கும் உமக்கும் அற்பறிவாளன் பெரிய காப்பாளன் சங்கர் அடியேன் தீர்க்க வந்துடும். எனது அருமை தாய் தந்தமாருடைய பாத்திற்கும் நன்றி வணக்கம். பூஜை செய்யலாம். ஐயா